ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தில் இதுவரை நாம் 25 அதிகாரங்களுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 26ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த பகுதி தருகின்ற சிறப்பு செய்திகள் என்ன என்பதை தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையர்களே, கடந்த பகுதிகளிலே இந்த பாடகர் குழு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக தாவீது என்ன ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறோம் தந்தை அவர்களே. இந்த 26ஆம் அதிகாரம் ஒரு செக்குலர் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள். சேக்ரெட் சப்ஜெக்ட், செக்குலர் சப்ஜெக்ட், புனிதமான புனிதமற்ற சொல்ல முடியாது, இதர பிற கடமைகள் என்று என்பது. இப்ப வாயில் காப்போர் நிலை ஒரு இதர பிற கடமைகள் ஒன்றாக வருகிறது. ஆனால் இந்த குறிப்பேட்டாளருடைய மிகச்சிறந்த பணி என்னவென்றால் இதை லேவியரின் பணியாக மாற்றுகிறார். ஆகவே அந்த பணிக்கு ஒரு தனி மகத்துவமும் தனித்துவமும் பெறுகிறது, கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போலவே உதாரணத்துக்கு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி 23ஆம் அதிகாரம் லேவியரின் அலுவல், 24ஆம் அதிகாரம் குருக்களின் பணிகள், 25ஆம் அதிகாரம் பாடல் குழுவினர், 26 வாயிற்காவலர். அந்த ஃப்ளோ அப்படியே வருது. ஆலயத்திலிருந்து ஆலயத்துக்கு குருக்கள், லேவியர்கள், அப்படியே அலுவலர்கள், அப்படியே சில வாயில் காப்பாளர்கள் இருக்கிறது. ஆக ஒரு அழகான ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இருப்பதாக வில்லியம்சன் என்கிற உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த பகுதி இன்னும் ஒரு சின்ன சிறப்பை கொண்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரையுள்ள வசனங்களில் மட்டும்தான் வாயில் காப்போர் பற்றிய செய்திகளை காண்கின்றோம். பிற பகுதிகளாகிய 20 to 28 வரையுள்ள பகுதிகளிலே டெம்பிள் ட்ரெஷரர்ஸ், கருவூல காப்பாளர்களை பற்றிய செய்திகளை அது கொண்டு வருகிறது. வாயில் காப்பாளர்களிடமிருந்து கருவூல காப்பாளர்களை பற்றிய செய்திகளை கொண்டு வருகிறது. 29 to 32 வரை இருக்கிறவர்களுக்கு அதர் லெவிட்டிக்கல் சர்வீசஸ் அபிஷியல்ஸ், இதர லேவி இனத்தை சார்ந்த அலுவலர்கள் என்கின்ற 3 நிலைகளை கொண்டிருக்கிறது. 3 ஒரு ஆபீஸா இருக்குது. வாயில் காப்போர், கருவூல காப்போர், அப்புறம் இதர அலுவலர்கள் என்ற 3 நிலைகளை இது பிரித்து காட்டுகிறது. மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு இனிமையான முறையிலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான பகுதியாக இருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், அது உங்கள் நினைவிற்கு டைம் இருக்கும். 23 to 27 வரையுள்ள அதிகாரங்கள் பிற்சேர்க்கையாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று பல வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துக்கள், சொல்லப்பட்டிருக்கிற விதம் சற்று செயற்கைத்தனமாக, சற்று அவ்வளவு நம்ப முடியாததாக இருக்கிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற பகுதி பிற்காலத்து பகுதியாக இருந்தாலுமே கூட சோர்ஸ் பிற்காலத்ததாக இருக்கலாம். ஆனால் இடம்பெற்றிருக்கிற இடம் தகுதியும் நீதிமான இடமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே 27ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 27ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்கிறது? படைத்தலைவர்களும் குலத்தலைவர்களும். படைத்தலைவர்களும் குலத்தலைவர்களும், வாயில் காப்போர், கருவூல காப்போர், இதர அலுவலர்கள், படைத்தலைவர்கள், குல முதுவர்கள், அப்படி பார்த்தா செக்குலர் மேட்டர்ஸ் தனியாக வருது. அப்ப பாருங்க, பிரிக்கிறார் ஆசிரியர், ரொம்ப அழகா பிரிக்கிறாரு. சேக்ரெட், செக்குலர். சேக்குலருக்கு ஒரு ஸ்பேஸ், செக்குலருக்கு ஒரு ஸ்பேஸ். அழகான ஒரு புனிதத்தன்மைக்கான கோயிலை சார்ந்த பணிகள், பணியாளர்கள், அதே மாதிரி அரசு அலுவலர் சம்பந்தவர்களுக்கு ஒரு தனி இடத்தை வகித்து அழகாய் பிரித்து இரண்டும் அழகா மெர்ஜி பண்றாரு. இதுல எது புனிதம், எது புனிதமற்றது சொல்ல முடியாது. அழகா மெர்ஜி பண்ணி எல்லாம் ஒன்றுதான். அது புனிதமான பணியாக ஆலயத்தின் பீடத்தில் பணிபுரிகிறோம் சரி, அல்லது கருவூல காப்பாளரும் சரி, இருவரும் இணையானவர்கள் தான். இருவரும் இறைவனுக்காக தான் வேலை செய்கிறார்கள் என்ற அழகான ஒரு தொழில் தர்மத்தை
கர்மாவை அங்கே விதிக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இந்த அதிகாரம் ரொம்ப பிடிச்ச செய்தியாக அமைகிறது. அதே மாதிரி அடுத்தபடியாக பார்க்கும்போது 1 முதல் 12 வரையில் இறை வார்த்தைகளை பார்ப்போமே. இதை கேட் கீப்பர்ஸ் 1 to 12, 13 to 19 சீட்டு குலுக்கி போட்டு சிறுவிழா கூட்ட சீட்டு குலுக்கி போட்டு யாரெல்லாம் எந்தெந்த பணிக்கு தேர்வு என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதே போலவே 12, 13 ஆகிய 2 வசனங்களும் 1 to 12, 13 to 19 அந்த முதல் பகுதியை பற்றி நான் சொன்னேன். அதுல முதல் பகுதியில கடைசி வசனம் 12, 2ஆம் பகுதியில முதல் வசனம் 13. இந்த 12, 13 நூல் போடுறாரு. இப்படி போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அழகான அமைப்பு முறையை ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்க முடியும் விவிலிய நூல்கள்ல. ரொம்ப அழகான ஒரு அமைப்பு இந்த 12, 13 இணைப்பதன் மூலமாக முதல் பகுதியும் 2ஆம் பகுதியும் சேர்த்து வைக்கின்றார். அது அது ஒரு ஸ்ட்ரக்சரல் எக்ஸாம்பிளுக்காக அதை நான் சொன்னேன். இப்போ எஸ்ரா 2, 42, 43 வாயிற்காவலரின் வழி வந்த சல்லூம், அட்ரேர், தல்மோன், அக்கூபு, அதித்தா, சோபாய் ஆகியவரின் மக்கள் அனைவரும் 139 பேர். ஓகே, வாயில் காப்போரின் வழி வந்தவர்கள். எஸ்ராவின் புத்தகத்திலே நாடு கடத்தப்பட்ட பின் வந்த எஸ்ரா அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்ட 2ஆம் அதிகாரத்தின் 42, 41 வசனங்களிலே வாயில் காப்பவர்கள் புனித பணியாளர்களாக கருதப்படவில்லை. ஆனால் குறிப்பேட்டாளர் தன்னுடைய புத்தகத்திலே அந்த செய்தியை எடுத்து உருமாற்றி வாயில் காப்போரும் இறை பணியாளர்கள் கூட்டத்தின் திருப்பணியாளர்களே என்று ஒரு செய்தி சேர்க்கிறார். பின்னாளில் இப்பணியானது திருக்கூட்ட பணியாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அந்த செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதே போல 15ஆம் வசனத்தை வாசிப்போமே. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஒபேதேதுமுக்கு விழுந்தது, அவருடைய புதல்வருக்கு பண்டகசாலைகளுக்கான சீட்டு விழுந்தது. நம்ம பார்க்கிறோம் இந்த 2வது பகுதியில பல்வேறு அலுவலர்களுக்கு பல்வேறு அலுவல் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கிறாங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணல, மாறாக திருவுளச்சீட்டு போட்டு எபேது ஓதோம் அவர்களுக்கு தெற்கு வாயில் கொடுக்கப்படுகிறது. இதுல ஒரு சின்ன கருத்து சொல்றேன். உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாக்க நீங்க மறுத்து சொல்லலாம். அதாவது வில்லியம்சன் என்கின்ற ஜாபாத் என்கின்ற 2 விவிலிய வல்லுநர்கள் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னாக்க, தெற்கு வாசல் என்பது ராயல் பேலஸுடைய மெயின் என்ட்ரன்ஸ், அரசு அரண்மனையினுடைய முக்கிய வாயில். அந்த இடத்திற்கு வாயில் காப்பாளர்கள் இருக்கப்பட்டார்கள், மெய்காப்பாளர்கள் இருப்பார்கள். அந்த இடத்திலே இவர்களை பற்றிய செய்தி வருவது ஒவ்வாதது போல் இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆர்டிபிஷியலான செயற்கைத்தனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ராயல் பேலஸுடைய இடத்துல நம்ம கொடுக்கப்பட்டாங்க என்று. அதே போலவே பபிலோனியர்கள் வந்தபோது, லேட்டா வந்த போதும் சில வாயில்களை மூடினார்கள். இப்ப வாயில் இல்லாத வாயிலுக்கு எங்க காவல் வைக்க போறாங்க என்று ஒரு சாரார் கேட்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வசனத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு மறைபொருளாக, புரியாத செய்தியாக, இன்னும் அதிகமாக விளக்கப்பட வேண்டியதாக, வரலாற்று குறிப்புகளும் ஆவணங்களும் ஆராயப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். அதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. 23:6 தாவீது அவர்களை லேவிய மக்களான கெர்சோன், கோகாத்து, மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார். ஓகே, இப்போ கெர்சோன், யார்? பாடற்குழுவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், முக்கியமான 3 குடும்ப வகுப்பினர்கள். அந்த வகுப்போடு இந்த வாயிற்கப்போடும் சேர்க்கப்படுகிறது. அதுதான் அழகான செய்தியாக இருக்கிறது. அதே போல 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. 26ஆம் அதிகாரத்துல 26, 20, 22 லேவியருள் அக்கியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். 22 எசேக்கியேலின் புதல்வரும் சேத்தாமும் அவருடைய சகோதராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். 26 வாசிங்க. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்ப தலைவர்களும் ஆயிர தலைவர்களும் நூற்றுவ தலைவர்களும் படைத்தலைவர்களும் அர்ப்பணித்த புனித பொருட்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவருடைய சகோதரர் பொறுப்பாக இருந்தனர். செலோமித்த இங்க ஆரம்பம் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க? ஆயிரத்தவர்கள், நூற்றுவர்கள், தலைவர்கள், படைத்தளபதிகள், தாவீது இவர்கள் அனைவரும் அர்ப்பணித்த
எப்படி நேர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கு அந்த டெடிகேட்டட் திங்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம நேர்ச்சை பொருள்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து இதயம் வீக்கா இருந்துச்சுனாக்க சாமிகிட்ட வேண்டிக்குவோம். குணப்படுத்திட்டாருன்னா இதய மாதிரி ஒரு பொருளை வெள்ளியில செஞ்சு தங்கத்துல செஞ்சு கோயில போய் கொடுப்போம். அது வந்து கருவூலத்துக்கு போய் சேர்ந்துடும், ஆலய கருவூலத்துக்கு போய் சேரும். அதுக்கு பொறுப்பாளராக செல்வமித்து இருக்கிறாரு. அதை போலவே முன்பே குறிப்பிட்டது போல 1/2 ஷெக்கல், 1 ஷெக்கல், 2 ஷெக்கல், 10 ஷெக்கல், அப்புறம் காணிக்க பொருட்கள், ஆடு மாடுகள் விற்பனை வருகின்ற பணங்கள், நிர்ம படையல், தானிய படையல், திராட்சை படையல், இப்படி அதெல்லாம் வர வரியெல்லாம் எடுத்து அது வந்து கருவூலத்துக்கு போயிடும். கருவூலத்துக்கு போகும். ரொம்ப முக்கியமான பணி, ரொம்ப முக்கியமான பணி. ஏன்னா ஒரு நாட்டினுடைய, ஒரு மாகாணத்தினுடைய, ஒரு மாவட்டத்தினுடைய இதயம் கருவூலம், ட்ரெஷரி. இந்த ட்ரெஷர்ல பணம் இல்லை அப்படின்னாக்க அந்த மாநகராட்சிக்கு வாழ்வு இல்லைன்னு அர்த்தமாகும். அதனாலதான் சிறந்த மனிதர்களை, தேர்ந்த மனிதர்களை கொடுக்கிறார். 2 பாயிண்ட். இதுல வந்து இன்னொரு அழகான செய்தியை நான் பார்க்கிறேன், நல்ல செய்தியா பார்க்கிறேன். அவர் என்ன பண்றாருனாக்க நேர்ந்தளித்த மக்கள் நேர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட, தாங்கள் நேர்ந்து கொண்டு கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு கருவூலத்துக்கு கொடுக்கிறாரு. அதுலேயே வந்து இன்னும் ஒரு சின்ன செய்தி வருகிறது, டெடிகேட்டட் திங்ஸ். போர்களிலே நாம் கொள்ளையடித்து பெற்றுக்கொண்ட பொருட்களை, போரிலே கொள்ளையடித்த பொருட்களை அரசன் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல், படைத்தளபதி மட்டுமே பங்கிட்டுக் கொள்ளாமல், அல்லது காரியதரிசிகள் மட்டுமே பங்கிட்டுக் கொள்ளாமல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். அந்த பிரித்து கொடுத்தலில் மீதியாவதை கருவூலத்திற்கு சேர்க்கிறார்கள். அதுல 2 செய்தி இருக்குது. ஒண்ணு வந்து போர்க்களத்திலே கைப்பற்றப்பட்ட பொருட்கள், அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஒட்டகமா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், அல்லது வந்து பொன் துகிலா இருக்கட்டும், அல்லது வந்து வெள்ளியா இருக்கட்டும், பொன்னா இருக்கட்டும், வெண்கலமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சமமாக அவர்களுடைய தகுதிக்கும் அலுவலுக்கும் ஏற்ப பகிர்ந்து கொடுக்கப்படும். மீதியாவது கருவூலத்திற்கு போய் சென்று சேரும். 2 காரியம் நான் சொன்னேன். ஒன்று, கருவூலத்திற்கு சேர்ப்பது மிக முக்கியமான காரியமாக குறிப்பிட்ட ஆசிரியர் எப்பொழுதுமே கருதுகிறார். போர்கள் நடப்பதே கருவூலத்தில் பொருள் சேர்ப்பதற்காகத்தான் என்ற ஒரு கருத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். நீங்களும் அதை அழகாக கருத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அதே போலவே எல்லாருக்கும் அந்த போரின் பயன் கிடைக்க வேண்டும் என்பது தாவீதுடைய நல்ல மனதாக இருக்கிறது. அந்த நல்ல மனதை குறிப்பிட்ட ஆசிரியர் அடிக்கோடிட்டு காட்டி எல்லாரும் கிடைக்க செய்தார் என்ற ஒரு கருத்தை அந்த இடத்துல வைக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது எண்ணிக்கை நூல் 31ஆம் அதிகாரம் எடுங்களேன். எண்ணிக்கை நூல் 31:48. எண்ணிக்கை நூல் 31:48. 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆகிய பல்லாயிரம் மக்களின் படைத்தளபதிகள் மோசேயை அணுகினார்கள். 52. 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் 7200 கிலோகிராம் ஆகும். 54. மோசேயும் குரு எலையாசரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். ஓகே, இப்ப பாருங்க, குறிப்பிட்ட ஆசிரியர் கருவூலத்தை கட்டி காப்பது எப்படி, கருவூலத்திற்கு பொருள் சேர்ப்பது எப்படி, போரில் வந்த கைப்பற்றப்பட்ட பொருட்களை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள் என்றெல்லாம் விவரமாக சொல்லுகிறார். எங்கே இருந்து இவருக்கு செய்தி கிடைத்தது, எங்கே இருந்து இவருக்கு இவ்வளவு விவரங்கள் கிடைத்தது என்று பார்க்கும்போது, வில்லியம்சன் என்கின்ற அந்த வரலாற்று ஆசிரியர், விவிலிய பேராசிரியர், இந்த எண்ணிக்கை நூல் 31ஆம் அதிகாரம் 48, 52, 54 ஆகிய வசனங்களை குறிப்பிட்டு காட்டி இதை மூலமாக வைத்து பின்னாளில் ஆசிரியர் இந்த செய்தியை குறிப்பிட்டு எழுதுகிறார். நடைமுறையில் இருந்த வழக்கமும் முன்பிருந்த வழக்கமும் ஒன்றாகத்தான் போகிறது என்பதை வலியுறுத்தி காட்ட ஆசிரியர் எழுதுகிறார் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். அதே மாதிரி 28ஆம் வசனம் வாசிங்களேன். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், சிரியாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவையும் செலோமித்தின் பொறுப்பிலும் அவருடைய சகோதரின் பொறுப்பிலும் இருந்தன. ஓகே, இப்போ வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி ஆகிறாரு. அந்த இடத்துல சவுல், திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், இவர்களெல்லாம் நமக்கு முன்பே அறிமுகமானவர்கள். 1 சாமுவேல் 2 சாமுவேலே நாம் விவரமாய் அவரை பற்றி நாம் தெரிந்திருந்தோம். இந்த பகுதியில் சவுல் வந்து எல்லா கைப்பற்ற பொருளையும் தன் பக்கமும் அரச பக்கமும் வைத்து கொண்டார். அதை சுட்டி காட்டாம, அவரை குத்தி காமிக்காம
அப்படியே அழகா மறைமுகமா சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. அந்த ஒரு அழகான செய்தியை அந்த சவுல் பற்றி எந்த விதமான ஒரு நெகட்டிவான எதிர்மறையான செய்திகளுக்கு அவர் இடம் கொடுக்காமல் அவர் கடந்து போகிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்ப 29ஆம் வசனத்தை வாசிப்போமே. இட்சகாரியரில் கெனினியாவும் அவருடைய புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நடுவர்களாகவும் செயல்பட்டனர். அதுல பாருங்க, மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று, மேல் சூப்பர்வைசிங் அப்படின்னு நிர்வாக பொறுப்புல சூப்பர் டாப் லெவல் ஆர்டர்ஸ். அப்பயே பாருங்க, கமிஷனர், சிட்டி கமிஷனர், மேயரு, அப்படி எவ்வளவு அழகா ஒரு ஆட்சி பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, மேலாண்மை எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 30ஆம் வசனத்தை வாசிப்போமே. எப்ரோனியரில் அசபியாவும் அவர் உறவின் முறையினருள் திறமை மிக்க 1700 பேரும் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அர்ச்சகரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். ஓகே, அதுல 2 வார்த்தை இருக்குது. ஆண்டவரின் பணி, அரசரின் பணி. அரண்மனை போர், காவல், போர் திறன், போர் அணிவகுப்பு, படைக்கலன்களை தயாரிப்பது, இதெல்லாம் அரசரின் பணி. பழி ஒப்பு கொடுப்பது, ஆண்டவருக்கு உகந்ததை செலுத்துவது, ஆலய நிர்வாக பணி. ஆண்டவனின் பணிக்கென ஒரு குழுவும் அரசனின் பணிக்கென இன்னொரு குழுவும் தனித்தனியை அவர் பிரித்து வைத்து அழகாய் செயல்படுத்துகிறார்கள். அதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்க போது. ரூபன் மற்றும் காத் ஆகிய இருவருடைய குலத்தை பற்றியும் அதிகமாக பேசப்படுவது கிடையாது. அதை பற்றிய பல செய்திகளை பல இடங்களை குறிப்பிடுறாங்க. ஏன் இவங்க 2 பேரையும் விட்டுறாங்க, அடிக்கடி மையப்படுத்தி சொல்றதில்லை என்ற ஒரு செய்தி வருவதாக இருக்கிறது. நாம் அதை பற்றி விவரமாக பேசுவதற்கு இல்லை. மாறாக இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய வாழ்வியல் செய்திகள் நம்ம பார்ப்போம். அதில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 4 பாயிண்ட் சொல்றேன். முதலாவதாக, ஒரு நல்ல அரசன் என்பதற்கு என்ன ஆட்சி என்பது 10 திருக்குறள்கள் இருக்கிறது. 10 திருக்குறள் இருக்குது. 10 திருக்குறள்கள் ஒரு மேலாண்மை மிக்க ஆட்சிக்கான தகுதியையும் சிறப்பையும் பற்றி 10 திருக்குறள்கள் பேசுகின்றது. அந்த திருக்குறள் அதில் ஒன்று என்னவென்றால், அரசன் நிர்வாக திறமை மிக்கவனாக இருக்க வேண்டும், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும், எளியவரை காப்பவனாக இருக்க வேண்டும், வருமுன் காப்பவனாக இருக்க வேண்டும் என்று அழகழகான கருத்துக்களை வள்ளுவர் அடுக்கி செல்வார். அந்த விளக்கமா சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த விவிலியத்தினுடைய பகுதிகள் ஒன்றும் அந்த திருக்குறளுக்கு குறையாத செய்தியை நமக்குள்ளாய் கொண்டு தருகிறது. அந்த பணி அலுவலுடைய ஆளுங்களை பார்த்தோம்னாவே பா அப்படின்னு ஒரு மனசுக்கு பிரமிப்பு வருது. ஆலயத்துல அந்த திரைச்சீலைக்கு அந்த பக்கம் போக முடியாது. திரைச்சீலையில இருந்து வாசப்படி வரைக்கும் யார் யார் எங்கெங்க என்னென்ன வேலை செய்யணுன்றத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சி சொல்றாரு இல்லைங்களா? நம்மளுக்கு இல்லை, நம்ம அப்படி எவ்வளோ பெரிய தான் இன்னைக்கு இருக்கிற அமைப்பை விட பயங்கரமான அமைப்பாங்க இருந்திருக்குது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அதே போலவே சமூகதாயத்துல மேல் நிர்வாகம் பொறுப்பை சார்ந்தவர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமை, அவங்க கடமையில தவறுனா என்ன தண்டனை, எல்லாத்தையும் அழகா சொல்கிறார். அந்த அமைப்பு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம திங்க் பண்ணக்குள்ள லாஜிக்கா திங்க் பண்ணணும். நம்முடைய கணவன் மனைவிக்கிட்டே இருக்க உறவுகளில் என்ன பெரிய லாஜிக்கா நம்ம சொல்லலாம். ஆனா இதனால இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். புரிந்து கொள்ள நமக்கு மனம் இருக்கிறது என்று அர்த்தமாகும். அண்ணா வருது என்று ஈகோத்தனத்தோடும் அகங்காரத்தோடும் அந்த லாஜிக்கல் திங்கிங் இடம் கொடுக்காம போகும்போது மனிதர்களை, நண்பர்களை, உறவினர்களை, உறவுகளை புரிந்து கொள்ளாமல் போவோம். இந்த அமைப்பு முறை மாதிரி நம்ம அழகா ஒரு கட்டமைப்பு, ஒரு சமுதாயத்தை சமாதானத்துல, அன்புல, சமாதான கடவுளுடைய கிருபையில, கடவுளுடைய இரக்கத்துல, அரசனுடைய அற்புதமான ஆட்சி முறையில நடத்தி கொண்டு போகிறது. இன்றைக்கும் தாவீதின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது இல்லைங்களா? அப்படி என்றால் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டு தேசிய கொடியிலே தாவீதினுடைய ரட்சணை தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவ்வளவு பெருமைக்குரிய அரசர் எவ்வளவு சிறப்பாக ஆண்டிருக்கிறார். ஒவ்வொன்றையும் அதனுடைய இடத்திலே வைத்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்குரிய சன்மானத்தை தந்து அவர்களிடமிருந்து வேலையை வாங்கி ஆட்சி பொறுப்பை நடத்துகிறார். குடும்பத்தையும் சரி, அலுவலகத்தையும் சரி, தொழிலையும் சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை பாடு இல்லைங்களா? நம்ம பசங்க நைட்டு ஃபுல்லா வாட்ஸ்அப்பை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, இன்ஸ்டாகிராமை பார்க்கறது, லொச்சுக்குன்னு கண்டதை பார்க்கறது, 12:30 மணி வரைக்கும் தூங்குறது. எங்கே போகிறது ஒரு புதிய இளைய சமுதாயம்? விவேகானந்தர் கண்ட அந்த இளைய சமுதாயம் எங்கே? விவேகானந்தர் சொன்னாரு,
அசிசியாரை போல 4 இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், உலகத்தை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார். அசிசியாரை போல, பிரான்சிஸ் அசிசியாரை போல 4 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், உலகத்தையே நான் திருப்பி போட்டு வைக்கிறேன் என்று விவேகானந்தர் சொன்னாராம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்கே? கட்டுக்கோப்போடு, கடமை உணர்வோடு, அர்ப்பண உணர்வோடு, கடின உழைப்போடு. இன்னைக்கு எல்லாம் குறுக்கு வழியில ஈஸி ஜாப், ஈஸி மை ட்ரிப்ன்ற மாதிரி எல்லாம் ஈஸியா, ஈஸி பை, ஈஸி பைட், ஈஸி ஜாப், ஈஸி மணி, இதுதான் விரும்புகிறோம். அல்ல, அர்ப்பண உணர்வோடு, கடமை உணர்வோடு, கட்டமைப்போடு, ஒரு அமைப்பு முறையோடு நாம் செயல்படும் போதுதான் வாழ்வு சீராகிறது என்கிற முதல் பாடத்தை நான் இந்த குறிப்பேடு புத்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரத்திலே நான் கற்றுக்கொள்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். தாவீது போர்க்களத்திலே போரில் வென்றவர்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்கவில்லை, மாறாக உணவு சமைத்தவர்கள், பொருட்களை தூக்கி வந்தவர்கள், போர்க்காலத்திலே பொருட்களை சரி செய்து கொடுத்தவர்கள், எல்லாருக்கும் அந்த போரினுடைய பலன் கிடைக்கும்படியான விகிதத்தை செய்தார். நீதி என்பது எல்லோருக்குமான நீதியாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமான நீதியாக இருக்க வேண்டும். ஒரு நீதி மிகுந்த சமுதாயம் என்பது எளியவர்கள், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கேட்க திறனியற்றவர்கள், கேட்க இயலாதவர்கள், இவர்களையும் நாம் கண்ணோக்கி பார்த்து உதவுகின்ற ஒரு சமுதாயம் தான் உண்மையான நீதியான சமுதாயம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதுவும் ஒரு அழகான ஒரு நல்ல பண்பாக பாடுகிறது. சவுலை பற்றி பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது, அவருடைய மோசமான குணத்தை சொல்வதற்கு பக்கம் பக்கமாய் நமக்கு செய்தி இருக்கிறது. ஆனாலும் அத்தனையும் அவர் தொடைத்து எப்படி தாவீதை பார்த்தாரோ அதே கண் கொண்டு சவுலையும் பார்த்தார். சாகறாங்க, பசியினால சாகறாங்க, பசியினால செத்து செத்து விழுறாங்க. பிசிக்கலா இல்ல, சைக்காலஜிக்கலா. என்ன பசி? அப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன், அக்னாலஜ்மெண்ட், ரெகக்னிஷன்.